ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்ரா லைஃப் சென்னை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து இன்றைக்கி ஐசிங் பண்ணி ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கேக் வெட்டுறது தாங்க இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த கேக் எப்படி செஞ்சேன் அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. இப்போ ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நான் 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மி, ஸோ அதனால தாங்க இவ்வளோ நேரம் ஆகுது. கத்தி ஷார்ப்பாக இருந்தால் நல்லா ஈஸியாக அழகாக கட் ஆகிடும். கேக் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, 3 லேயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு டேபிள் மேலே வந்து நான் அழகாக துவச்சி காய வச்சு நல்லா காட்டன் சாரீங்க இது. அதை தான் மேலே போட்டிருக்கேன். ஏன்னா கேக்கு இது டேபிளில் டஸ்ட் இருக்கும், நான் சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாத் போட்டு அதுக்கு மேலே தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அதில் வந்து நான் ரோஸ் மில்க் கேக்கு தான் நான் ஆல்ரெடி செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த பால்லே வந்து நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக இந்த பாலே நம்ம கொடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க்கு அந்த மிக்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்மளுக்கு இப்போ கடையிலே விற்கும். ஸோ அந்த க்ரீம் பாட்டில் வந்து வாங்கிக்கலாம். 1 kg தான் விற்பாங்க. அந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கேக் வந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் நான் இதில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து சுகர் சிரப்புக்கு மேலே இந்த மில்க்கு இதில் வந்து கொஞ்சம் சுகர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவரே நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் சுகர் சிரப்புக்கு பதிலாக இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி சுகர் சிரப்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷிலே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பாட்டிலில் சில பேர் வச்சு இது பண்ணுவாங்க, ஸ்பூனில் பண்ணுவாங்க. ஸ்பூன்லலாம் நம்ம என்ன தான் விட்டாலும் ஒரே இடத்துலையே வந்து நிறைய சுகர் சிரப்பு ஊற்றுற மாதிரி ஆகிடும். இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்கு, சுகர் சிரப்பு எதுனா அது எவ்வளோ ஊற்றினா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் சுகர் சிரப்பு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான லெவலில் ஊற்றணுங்க. அது கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் நீங்கள் கேக் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது லீக் அவுட் ஆகி வரும். ஸோ அதனால் சுகர் சிரப்பு கேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு விஷயமுமே கரெக்டான அளவுனா அந்த அளவுப்படி தாங்க எப்போவுமே இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் செய்யணும். ஏன்னா சுகர் சிரப்பு கொஞ்சம் அதிகமானாலுமே நம்ம கேக்லேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் செட் பண்ண பிறகு. ஸோ அதனால் சுகர் சிரப்பு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து நனைஞ்சா போதும். இதை பாருங்கள், நான் சுற்றி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் எல்லாம் நான் செட் பண்ணுறேன். அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஈரமானால் போதும், அவ்வளோதாங்க சுகர் சிரப்பு. நீங்கள் ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா எடுத்து ஒரே இடத்துலையே தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இது மாதிரி பாட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எப்படி ஊற்றணும் அப்படின்றது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீமுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு அழகாக சர்க்கிளாக போட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து நல்லா லெவலாக வரும், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரேஷியோவில். இது வந்து நான் கஸ்டமருக்காக நான் செய்யலை, இது வந்து எங்களுடைய வெட்டிங் டே. ஸோ அதுக்கு தான் ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் நார்மலாக க்ரீம் அப்படியே எடுத்து போட்டு செய்கிறேன். கஸ்டமருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு க்ரீம் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு லேயருக்குமே வந்து கரெக்டான க்ரீம் ரேஷியோவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அள்ளி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு லேயரில் வந்து க்ரீம் அதிகமாக இருக்கும், ஒரு லேயரில் க்ரீம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே கரெக்டான ஒரு அளவில் போடணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸால் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரேஷியோ அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 3rd லேயர் கேக்கு நான் வச்சுட்டேன். இது வந்து ரோஸ் மில்க் கேக்கு தான், அதனால் நான் நடுவில் வந்து ஃபில்லிங்ஸ் எதுவுமே நான் போடலை. சப்போஸ் இப்போ பிளாக் கரண்ட் அப்படின்னா நீங்கள் கருப்பு திராட்சை அந்த மாதிரி போகலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் ஒயிட் சாக்லேட்டு, பிளாக் ஃபாரஸ்ட் பிளாக் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது ரோஸ் மில்க்ன்றதுனா இதில் உள்ள ஃபில்லிங்ஸ் எதுவுமே போடல. மில்க் மேட் இருந்தால் நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணான்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் ஆட் பண்ணல. வேணால் ஒயிட் சாக்லேட் வேணால் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்குன்றதுனால நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேயும் வந்து இதை மேல் லேயர் கவர் பண்ணும்போது இந்த சைட்லேயும் நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் ஃபினிஷ் பண்ணும்போது. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ க்ரம் கோட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண வைக்கணும். அது வச்சுட்ட பிறகு தாங்க இப்போ ஃபைனல் கோட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இது க்ரம் கோட் நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். இதை பாருங்கள், வச்சுட்டு இப்படி எடுத்தேன்னா அது பாருங்கள், என் பையன் வந்து அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் போயிட்டு அந்த கேக்கு க்ரீமெல்லாம் நோண்டி அந்த ஃபுல் க்ரீமையும் வலித்து சாப்பிட்டுட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து திரும்ப வந்து மேலே வந்து மெயின் கோட்டே வந்து டேரெக்டாக க்ரீம் வச்சு நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிகிட்ருந்தேன்.
அதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த போர்டு பாருங்கள், இந்த போர்டு வைக்கும்போது நல்லா அழகாக சூப்பராக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் அங்கங்கே கரையாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பால் தானே சுகர் சிரப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணேன். ஸோ அந்த பால் வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது அங்கங்கே பட்டுதில்ல. அதனால் அந்த கரையாக அப்படியே இருக்குது. ஸோ அது என்ன தான் துடைச்சாலும் நம்மளுக்கு அந்த போர்டு வந்து நீட்டாகவே ஆகலை. ஸோ கஸ்டமருக்கு நம்ம செய்யும்போது இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா போர்டெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பர்ஃபெக்டாக கவனித்து பார்த்து ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரெஷ்ஷு வந்து அந்த இது கேக் மேலே நல்லா அழகாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிச்சாலும் அப்பப்போ துடைக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கேக் வந்து இப்போ ஃபைனலாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக்குமே வந்து மேலே வந்து நான் நாசில் எதுவும் யூஸ் பண்ணி இது பண்ணலை. ஸோ கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நியூட்ரல் கிளேஸ் தாங்க இந்த மாதிரி வாங்கி நியூட்ரல் கிளேஸ் தான் நான் வந்து இதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நியூட்ரல் கிளேஸ் வாங்கி அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நியூட்ரல் கிளேஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அது வந்து கட்டியாக இருக்கும். அதை நல்லா வந்து கொஞ்சம் நம்ம லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இது வந்து லைட் ரோஸ் கலரில் தான், நம்மளுக்கு கொஞ்சம் டார்க் ஷேடு ரோஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஜெல் ஃபுட் கலர் வாங்கிக்கோங்க. எப்பவுமே ஜெல் கலர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கு. நான் மேஜிக்கோடைய ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஜெல்லு 1/2 ட்ராப் ஊற்றலான்னு பார்த்தேன், பட் அது 1 ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹெவி டார்க்னஸ்ஸாக வந்துருச்சு. ஸோ ஊற்றிட்ட பிறகு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பரவாயில்ல, அப்படியே கேக் மேலே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதை கரைச்சிக்கோங்க. இது திட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேக்கில் ஊற்றும்போது அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ நம்ம நல்லா அந்தளவுக்கு கரைச்சிட்டு அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீம் செட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கரைச்சது வந்து நம்ம இந்த மாதிரி கேக் மேலே ஊற்றணும். இதுவுமே வந்து இன்னொரு டிப் என்னென்னா, இது ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சைடில் வந்து ட்ரிப்பிங் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஊற்றி ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக அண்ட் நீட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, பைப்பிங் பேக்கில் ஊற்றாத நான் அப்படியே ஊற்றுனதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து ட்ரிப்பிங் வந்து அந்தளவுக்கு அழகாக நீட்டாக வந்திருக்காது. ஒன்றும் ஒரு ஷேப்லன்ற மாதிரியாக ட்ரிப்பிங் வந்திருக்கு. இதே நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரிப்பிங். எல்லா பக்கமே ட்ரிப்பிங் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து டீட்டெயிலாக பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இதுக்கப்புறம் ஊற்றிடுங்க. இதுக்கு வந்து ஃபைனல் டச்சே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாசில் வச்சு க்ரீம் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுகர் பால்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட்டு சுகர் பால்ஸ் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பால்ஸ் வந்து கோல்டன் கலர் அண்ட் பிங்க் கலரில் என்கிட்ட சுகர் பால்ஸ் இருந்தது. ஸோ அதை தாங்க நான் வாங்கி இது மேலே கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தூவி விட்டுக்கிட்டேன். இதை பார்த்தோன்னே கேக்கோடைய அவுட்புட் நல்லா சூப்பராக நல்லா லுக்காக இருந்தது. இப்போ எங்களுடைய வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக இந்த கேக் நான் ரெடி பண்ணிட்டேன். என் பையன் வேறு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இதை எப்போ கை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கான். எப்படியோ அந்த கேக்கை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதோடைய வெயிட்டும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து 618 கிராம்ஸ் இருக்குது. இதில் எப்படியும் வந்து ஒரு 75 கிராம்ஸ் கிட்ட வந்து இந்த போர்டோடைய வெயிட் போயிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு 500 கிராம்ஸ்க்கு மேலே தான், 1/2 kgக்கு மேலே தான் இந்த கேக்கு கிடைக்கும். எப்பவுமே ஹோம் பேக்கர்ன்னும் போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூடவே தான் கண்டிப்பாக கேக் வரும். அதுக்கப்புறம் வந்து கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த டாப்பர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த டாப்பர் வச்சு எனக்கு கேக் செய்யணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. அப்புறம் கேக் வெட்டி என் ஹஸ்பண்டுக்கு ஊட்டினேன். அப்புறம் என் பையன், என் பொண்ணு எல்லாருமே நாங்கள் கேக் வெட்டி நல்லா சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி 1 டே வந்து நல்லாவே சூப்பராக போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த டே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி கேக் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.